வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தச்சுட்டே உங்கள் கூட கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து முடிக்கிறது வரைக்குமே நான் தைக்கிறத காமிக்க போகிறேன். இது லைனிங் ப்ளவுஸ் தான். நெக்குக்கும் கைக்கும் லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறேன். நார்மலாக நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம நல்லா ஸ்பீடாக தைச்சோன்னா அந்த மாதிரி ஆகும். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில நாட்களில் நம்ம என்ன தான் நினச்சி உட்கார்ந்தாலுமே அந்த வேலை ஓடவே செய்யாது. எல்லாருக்குமே உள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காருவோம். அந்த டைமில் வேறு ஏதாவது வேலைகள் வரும். அப்படி இல்லைன்னா யாராவது வருவாங்க. நம்ம வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு மற்ற வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா பாருங்கள், அவசரமாக தைச்சிட்ருப்போம், கரண்ட் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய டைம் நடக்கும். நானுமே இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 டைம் எந்திரிச்சிட்டு மறுபடியும் வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் தைச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் எல்லாம் வரும். அந்த டைமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படிடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு சில நாட்களில் நான் வீடியோ எடுக்கிற டைமே நைட்டு தான் எடுத்துகிட்டு இருப்பேன். ஏன்னா அப்போ தான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. எப்படி சொல்ல தெரியலை. கஷ்டம்தான். எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத வேலைகள் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு குடும்பத்தையும் பார்த்துட்டு நம்ம நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அதையும் பார்க்கணும். அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா வேலைகள் எதாவது பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டைமை ரொம்ப கவனித்து தான் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம காலையிலேருந்தே நைட்டு வரை ரெஸ்ட் இல்லாமல் வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த வேலைகளை சரியாக கொண்டு போக முடியும். அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலுமே அந்த வேலைகள் நமக்கு ஐயோ நம்ம உட்கார்ந்த டைமில் அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு பின்னாடி யோசிக்க வேண்டியது வரும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு அவசரமாக வேலைகள் இருக்கிற டைமில் எங்கேயாவது வெளியே போயிட்டோம் அப்படின்னாலும், இந்த வேலையை முடிக்க முடியலை அப்படின்னா பின்னாடி யோசிப்போம், ஐயோ போகாமல் இருந்திருக்கலாம், நம்ம வேலைகள் பெண்டிங் ஆகிட்டே அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் எனக்கு மனசுக்கு தோணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் பாருங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு இது அடிக்கடி வரக்கூடியதான். கிளைமேட் எல்லாம் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலை. இருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே நமக்கு நிறைய ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை எப்படி முடித்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இப்போ நம்ம இனி 2-3 நாள் ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்து உட்காந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த துணிகள் எல்லாம் பெண்டிங் இல்லாமல் கொடுக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது நம்ம ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டோம். இனிமேல் நெருக்கி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலை. நான் என்னோடய வேலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க, எனக்கு இவ்வளோ வேகமாலாம் தைக்க முடியலை, அப்படி இல்லைன்னா எனக்கு தைக்கிறதுக்கு துணி வரையலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் புதுசில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஒருவேளை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் புதுசில் இருக்கும்போதே நிறையா துணிகள் வந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால கூட நமக்கு தெரியாமையே இருக்கலாம். நான் துணி தைக்க ஆரம்பித்த நாட்கள்லேருந்தே எனக்கு நிறைய ப்ளவுஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருந்தது. அதனால கூட எனக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறதே அதுதான், நல்லா தைக்கிறேன்க்கா, எனக்கு துணிகள் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் முயற்சியை விடாமல் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்ருங்க. 1-2 கஸ்டமர் வந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக செஞ்சு கொடுங்க. அவங்க ஒருத்தங்கிட்ட சொல்ல உங்களுக்கு இன்னுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் 1-2 பேர் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா நான் நிறைய துணிகள் வெளியில் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதை கேட்கும்போது நம்மளுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் கூட ஒதுக்கி அவங்களுக்காக சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம புதுசில் தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல நம்மகிட்ட வரக்கூடியது நமக்கு ரொம்ப பழக்கமானவங்க, பக்கத்தில் இருக்கவங்க,
அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க தான் வந்து முதல்ல நமக்கு துணிகள் வந்து தருவாங்க. அவங்க மூலமா தான் ஒண்ணொன்னா நம்ம வந்து இது வெளியில தச்சு குடுக்க ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தான் எனக்குமே வந்து துணிகள் தைக்கும்போது வந்துட்டுருந்து. அ இப்போ முன்னாடிய விட நான் வந்து இப்போ வாங்குறது குறைவு தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அப்படிங்கும்போது, நான் இன்னுமே நல்ல வேகமா வேலைகள் வந்து செஞ்சுட்ருந்தேன். இப்போ வந்து பவர் மிஷின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கூட ஒரு நாளைக்கு அதிகமானா தான் நான் ஒரு 5 ப்ளவுஸு கூட தைக்கேன். இதுவே ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து தைச்சேன்னா 2 ப்ளவுஸோடயே நான் நிறுத்திடுவேன். ஏன்னா வந்து நமக்கு போக போக கொஞ்சம் வேலைகள் அந்த மாரி இருக்குது. வீட்லயும் வேலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நமக்கு கொஞ்சம் உடம்பு ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால, நான் அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டேன். ஆனா வந்து தையல் பழகுன புதுசுல பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி நம்ம தைக்கிறதுன்னா, முதல்ல வந்து மோட்டரே ஃபிட் பண்ணல. அ மிதிச்சு தான் தைக்கணும். பெடல் பண்ணி தைக்கும்போதே, நான் வந்து நெறைய துணிகள் வந்து தச்சிருக்கேன். அந்த மாரி பார்க்குறவங்க சொல்லுவாங்க, "ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சுட்டே இருக்கம்மா, இப்படி செய்யாத" அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டெய்லரா இருந்தவங்களே என்கிட்ட வந்து சொன்னாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான். எங்க ஊர்ல ரொம்ப நெறைய துணிகள் எல்லாமே அவங்க வந்து தச்சு குடுத்துருக்காங்க. அவங்க ஒரு பேர் வாங்குன டெய்லர் அப்படி கூட சொல்லலாம். அவங்க வந்து என்ட்ட சொல்லுவாங்க, "அ ரொம்ப நேரம் மிஷின்ல உட்காராதம்மா, பின்னாடி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்" அப்படின்ட்டு. அ சரி அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம வர்ற துணிய விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படின்னுட்டு நான் வந்து அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்படியே விட்டுருவேன். அவங்க காணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, "நல்லா சாப்பிடு, நல்ல மருந்தெல்லாம் சாப்பிடு, கை, கால் வலி வராம இருக்கும்." அந்த மாரியெல்லாம் சொல்லுவாங்க. அ இருந்தாலும் நான் வந்து எனக்கு உடம்புக்காக எதையுமே அந்த டைம்ல பார்த்ததில்ல. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா, அ நமக்கு வந்து சீக்கிரமா நெறைய நோய்கள் வந்து வர்ற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நம்ம வந்து மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வந்து அப்போவே கொஞ்சம் பேணியிருக்கலாமோ அந்த மாரி எல்லாமே ஒரு சில நேரங்கள்ல எனக்கு தோணும். இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த மாரி இருக்காது. ஒரு சில பேர் நல்லா வேலை செய்றாங்க. எதுவுமே நடக்காது அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரோட உடல் வாகு தான். ஒரு வேளை நமக்கு இந்த மாரி இருக்குது அப்படின்னு நெனச்சுட்டு நான் போயிருவேன். இப்ப நான் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து புதுசா நெறைய தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்காகவும், அ சமையலுக்காக, அது மட்டும் இல்லாம உங்க உடம்புக்காகவும் கொஞ்சம் நேரத்த ஒதுக்கிக்கிடுங்க. நீங்க ஒரு ப்ளவுஸ குறைச்சு தச்சாலுமே பரவாயில்ல. அந்த டைம் வந்து உங்களுக்காக ஒதுக்குங்க. ஏன்னா காலம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. அ நம்ம வந்து முடிஞ்சு போனத நெனச்சு யோசிக்கிறத விட, நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம் அப்டின்னா ரொம்ப நல்லது. இதே போல தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வேளை அந்த மாரி பண்ணியிருக்கலாமோ, இந்த மாரி பண்ணியிருக்கலாமோ அப்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கவனமா செய்யுங்க. ஆனா வேலை செய்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு வருஷங்கள் அந்த மாரி தான் நம்ம வேலைகளும் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம உடம்பே பார்த்துட்டு நம்ம நல்லா வேலை செஞ்சோம் அப்படின்னு வைங்களேன், நமக்கு வந்து அதில ஒரு நல்லது கிடைக்கும். ஒரு வயசுக்கு மேல நம்மளால ரொம்ப வேலை செய்ய முடியாது. அதனால அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நமக்கு எப்படி வேலைகள் வருதோ, அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சம் விரட்டி செய்யணும். அதோட நம்ம உடம்பையும் பார்க்கணும். இந்த மாரி கவனிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து நெறைய வருஷம் நல்லா இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர நான் பார்த்து இதில கத்துருக்கேன். ஏன்னா நெறைய பேர் நல்லா வேலை செய்றாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அவங்க உடம்பையும் பார்த்துக்கிறதுனால நல்லா இருக்கிறாங்க. அதனால தான். இப்ப நீங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அ இந்த டைம்க்குள்ள நம்ம இந்த வேலைகள முடிச்சிரணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாம எந்த கவனமும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. எந்த கவனத்தையுமே எடுத்துக்காம, நம்ம இந்த ஆரம்பிச்சோம் அந்த வேலைய மட்டும் முடிச்சிரணும். அதுக்கப்புறமா அந்த வேலைய முடிக்கணும். அத வந்து நம்ம முதல்ல பிளான்ல வச்சுட்டு, நம்ம எடுத்த வேலைய கடகடன்னு முடிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து சரியா போற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, சரி இது எப்போவாது பார்த்துக்கலாம், இது எப்போவாது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோன்னு வைங்களேன், ஒரு வேலையுமே நடக்காது. மிஷின்ல வந்து உட்காந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கிச்சன்ல வேலைகள் வந்து அப்படி அப்படியே கிடக்கும். டக்குனு ஞாபகம் வரும். ஐய்யய்யோ! வீடு அசிங்கமா கிடக்குது. அத ஒதுக்காம போட்டோம், இத எடுக்காம போட்டுட்டோம். அத போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படி நம்ம எந்திரிச்சு எந்திரிச்சு போனோம் அப்படின்னா, இங்க வந்து வேலைகள் நடக்காது. அதே போல தான் நீங்க கிச்சனுக்கு போனீங்கன்னா, கிச்சன்ல வேலைகள முடிச்சுருங்க.
மிஷின் பக்கம் வந்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்க உட்காந்திங்கன்னா, அதையும் கடகடன்னு நம்ம முடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா எந்திரிச்சிங்க அப்படின்னா, இந்த வேலைகள் வந்து தெளிவா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சுட்ருப்போம். டக்குனு அத வச்சுட்டு எந்திரிச்சு வந்தோன்னு வைங்களேன், அடுத்த டைம் அதில போய் உட்காரும்போது நமக்கு அத தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நெறைய நாட்கள்ல வந்து அதே போல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ப்ளவுஸ வந்து நம்ம உடனே தைக்கணும். அது இல்லாம நம்ம கட் பண்ணி வச்சுட்டு, அடுத்த ப்ளவுஸ எடுத்து எடுத்து தச்சுட்டே இருப்போம். இது கட் பண்ணி வச்சது ஒரு மூலையில இருக்கும். ஒரு வேளை நம்ம கை தவறி அந்த துணிகள் வந்து கீழ விழுந்துட்டாலோ, அதில சின்ன சின்ன பீஸ் நம்ம ஒரு கைக்கு துண்டு போட வெட்டி வச்சிருப்போம். இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து துணிகள் வந்து காணாம இருக்கும். துண்டு துண்டா நம்ம வெட்டி வச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கத்துல கீழ விழுந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அவசரத்துல அத தேடி எடுக்காம விட்டுட்டோம்னு வைங்க, அது வந்து கட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும். அப்ப அதுல உள்ள பீஸ் எதுவுமே நம்மட்ட இருக்காது. எல்லாமே வேஸ்ட்ல போட்டிருப்போம். திரும்ப அதில உள்ள துணிகள நம்ம தேடி எடுக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். கஷ்டமாயிரும். ஒரு துணி இல்லனாலும் அத நம்ம எப்படி தச்சு முடிக்கிறது அப்படின்ட்டு நமக்கு மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கணும். அதில ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு, அந்த அளவுகள் வந்து நமக்கு ஒரு சில நேரங்கள்ல மறந்துரும். இத எப்படி நம்ம கட் பண்ணோம்? இதில எவ்வளோ விட வேண்டியது இருக்கு? இதில எவ்வளவு எடுக்க வேண்டியது இருக்கு? இதெல்லாம் நம்ம வந்து மறந்துருவோம். மறுபடியும் அத வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா தான், அந்த வேலைகள மறுபடியும் நம்ம தெளிவா முடிக்க முடியும். அதனால எப்பவுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ப்ளவுஸ வந்து கண்டிப்பா முடிச்சிரணும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து கட் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தா, அத வந்து நான் கட் பண்ணி வச்சேன்னா, முடிச்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் எடுக்கிற மாரி பார்ப்பேன். ஒருவேளை நம்ம வந்து ஊடே ஒரு ப்ளவுஸ் வந்து அவசரமா குடுக்கணும்னு எடுத்தாலும், அத முடிச்சதுடனே நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ முடிச்சிரணும். இந்த மாரி தான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத டென்ஷன் எதுவுமே வராது. இல்லன்னா யோசிச்சு யோசிச்சு நமக்கு அதுக்கும் டைம வந்து ஒதுக்கணும். அப்படி இல்லாம எதையாவது யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம அடுத்த வேலையிலயும் வந்து கவனம் செலுத்த முடியாது. அதனால எப்பவுமே இந்த மாரி ஒரு சில வேலைகள வந்து கொஞ்சம் கவனிச்சு செய்யுங்க. இப்போ வந்து கிச்சன்லேயே நான் ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு அதிகமா துணிகள் தைக்க வேண்டியது இருக்கு. அடிக்கடி வந்து கிச்சன் போக முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சதுமே நீங்க என்ன பண்ணுறீங்க, காஃபியெல்லாம் குடித்ததும் காலையில டிஃபன் முடிச்சிருங்க. டிஃபனையும் பண்ணிவிட்டு, சாப்பாடும் சேர்த்து பண்ணி வச்சுருங்க. அதுக்கேத்த மாரி அந்த குழம்பு வகைகள் இருக்குது பாருங்க, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஃபனுக்கும், சாப்பாட்டுக்கும் ஒண்ணா சேர்ற மாதிரி, மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க ஏதாவது குழம்பு, கூட்டு அந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 2 டைமுக்கு ஒரே மாதிரி போயிரும். காலையிலைக்கும், மதியத்துக்கும். இந்த மாரி வந்து நான் அதிகமான நாட்கள்ல பார்த்துக்கிடுவேன். இப்போ வந்து காலையிலைக்கு ஒரு ஒரு டைம், மதியத்துக்கு ஒரு டைம், நைட்டு அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்து பார்த்து பண்ணிட்டுருந்தோம்னா, எப்படி பார்த்தாலும் நம்ம கிச்சனுக்குள்ள போனோம்னா, நமக்கு வந்து ஒரு 2, 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலே ஏதாவது நமக்கு தேவையான குழம்பு, கூட்டுகள் அந்த மாரி வச்சுட்டோம் அப்படின்னா, சாதம் கூட நம்ம வந்து சூடா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு 12 மணிக்கு போய் சாதம் வச்சாலும் போதும். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். நம்ம வந்து துணிகள வந்து தச்சிடலாம். இந்த மாரிலாம் போயிட்டுருக்கும். அ இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து கூட வேலைகள பார்த்துடலாம். இல்லன்னா இந்த மாரி அவசர நேரத்தில இந்த டிப்ஸும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாரத்தில ஒரு நாள் கண்டிப்பா கீரை எடுத்துக்கிடுங்க. கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அது இல்லாம நம்ம இப்போ வேலை செய்கிறது எல்லாமே கரண்டில தான் இருந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். கரண்டில ஓடக்கூடிய மோட்ரு. அது எல்லாமே வந்து அந்த ஹீட் அதிகமா நம்ம உடம்புல சேர்ந்துட்ருக்கும். அது நெறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பா வாரத்தில ஒரு நாளாவது கீரை சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கீரை. உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அத சேர்த்துக்கிடுங்க. நெறைய தண்ணி குடிங்க. இப்போ நீங்க பக்கத்திலேயே ஒரு பாட்டில்ல தண்ணி வந்து பிடிச்சு வச்சுட்டு, நீங்க வந்து கொஞ்சம் தாகம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், ஒவ்வொரு வாய் தண்ணி குடிச்சிட்டு நீங்க வந்து தச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்பு வந்து சோர்வாகாது. நம்ம வந்து இப்போ பக்கத்திலேயே வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நெனச்ச நேரம் எடுத்து எடுத்து தண்ணி குடிச்சிட்டு கிட்டே வச்சுக்கலாம். தூரத்தில இருந்ததுன்னா, எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப மாச்சப்படும். அதனால தான் பக்கத்திலேயே வச்சுட சொல்றேன்.
அதுவும் இல்லாம இப்போது ஒரு சில பேருக்கு ரொம்ப தண்ணி குடிக்க வந்து விருப்பம் இருக்காது. அவங்க வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா ஒரு 1/4 பங்கு லெமன் இத எதாவது புழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணிய வந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா தண்ணி குடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நாளா குடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்னது தான். அவங்க வந்து எனக்கு ரொம்ப தண்ணி குடிக்க முடியல அப்படிங்கும்போது இந்த டிப்ஸ் வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் போல தோணும். கொஞ்சம் கொஞ்சம் லெமன் வந்து அதில சேர்த்துக்கிடுங்க அப்படின்னிட்டு. அந்த மாரி குடிச்சு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போது நெறையா டிப்ஸ் வந்து இன்றைக்கி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து நெறைய கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நான் இந்த மாரி சமையல் பண்ணுறேன், எப்படி மெயின்டெயின் பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்ஸும் நான் வந்து என்னோட இன்னொரு சேனல்ல அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே குடுக்குறேன். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நெறைய லேடீஸ்க்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே அதில இருக்கும். இப்போ குடும்ப பெண்கள தான் எல்லாருமே நம்ம வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்போ நமக்கு முக்கியமான வேலைகள் வந்து கிச்சன் சம்மந்தமா வீடு மெயின்டெயின் பண்ணுறது அந்த மாரி எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு சில டிப்ஸ் கிடைச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அ இந்த சேனலுக்கு நீங்க குடுக்குற ஆதரவ அதுக்கும் குடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸு நான் ஆரம்பத்துல இருந்தே முடிக்கிறது வரைக்கும் ஃபுல்லா காமிச்சிருக்கேன். எப்படி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு கழுத்தெல்லாம் நான் வந்து அடித்து திருப்பி கழுத்துலேயே லேஸ் வச்சுருக்கேன். அதேபோல் கையும் அடித்து திருப்பி லேஸ் வச்சு நம்ம வந்து தச்சு முடிச்சிருக்கோம். இது வந்து நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டு தான் ஒரு 17 நிமிஷம், 18 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன். அதனால இவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் தச்சு முடிச்சிருப்பேனா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. நான் தைக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிட்டு, நம்ம வீடியோவை வந்து கொஞ்சம் கரெக்டான பாயிண்டெல்லாம் உங்களுக்கு குடுத்து முடிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கிறதோட சேர்த்து நிறைய நான் பேசுகிறத பொறுமையாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, எந்த பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, எனக்குமே கொஞ்சம் சந்தோஷம் தான். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.